அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 777வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வேல்யூ அடிஷன் ஆஃப் ஃபிஷ், அதாவது மீன் மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள மிடாலம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள தாமஸ் சீ ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தை 14/7/2025 அன்று பார்வையிட்டு அதன் உரிமையாளர் திரு நன்மாறன் அவர்களுடன் நடத்தப்பட்ட நேர்காணல் நிகழ்ச்சியின் தொகுப்பினை இந்த நிகழ்ச்சியில் இப்போது பார்க்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு நன்மாறன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திரு நன்மாறன், உங்களுடைய சொந்த ஊர் எங்கே இருக்குது? என்னுடைய சொந்த ஊர் முட்டம். முட்டம்ங்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பக்கத்துல இருக்கிற முட்டம் இல்லையா? ஆமா ஆமா, மணவாளக்குறிச்சிக்கு பக்கத்துல. ஓகே, நீங்க உங்களுடைய கல்வி என்ன எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் MPA மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிகழ்கலைத்துறையில் ஒரு. ஓகே ஓகே, நீங்க பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? முட்டம் தான், கடியப்பட்டினம் முட்டம். கல்லூரி BSc இளங்கலை எங்க படிச்சீங்க? நான் பிகாம் முடிச்சேன். இந்து கல்லூரி, நாகர்கோயில் இந்து கல்லூரி. அங்கதான் நானும் ஒரு 3 மாதங்கள் வேளாண்மை படிக்கிறதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி படித்தேன். ஓகே, தாமஸ் சீ ஃபுட் அப்படிங்கிறது உங்களுடைய நிறுவனம். இதை எப்போ ஆரம்பிச்சீங்க? எத்தனை வருஷமா செயல்படுது? அதற்கு இந்த பணிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த பணி வந்த பிறகு இந்த தொழில் எப்படி, அதாவது எதற்காக இதை தேர்வு செஞ்சீங்க, அது போன்ற தகவல்கள். நான் 2019 பதிவு பண்ணி தாமஸ் சீ ஃபுட்ஸுங்கிற கம்பெனியை ஆரம்பித்தேன். தாமஸ் சீ ஃபுட்ஸுங்கிற அந்த பேர் தாமஸ்ங்கிறது எங்கள் அப்பாவுடைய பேர். அப்பா பேரில் தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தாமஸ் சீ ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்கேன். சரி, நம்முடைய கம்பெனியோட பிராண்ட் அப்படின்னா உமாமி அப்படிங்கிற பிராண்டில் வச்சுருக்கேன். ஓகே ஓகே, அதாவது பிராண்டுங்கிறது உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸோட பேர் உமாமிங்கிற பேரில் வருது. ஓகே சரி, அது உமாமிங்கிறது நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உமாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் நிப்பான் மொழியில் உள்ள பேர் அது. சரி, அதுதான். இது நான் இந்த நிறுவனம் தொடங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சமூக பணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கறது, திறன் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கறது தான் என்னுடைய பணியாக இருந்தது. மற்றபடி கம்யூனிட்டி எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், சிடோ ஷார்ட்டாக சொன்னால் CEDO, அந்த சிடோங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தையும் நடத்திட்டு இருந்தேன். ஸோ இது மூலமாக கல்வி சார்ந்த வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டோம். அதாவது ஒரு சமூகத்தை வளர்ந்த சமூகமாக மாறணும்னா பொருளாதாரம் மட்டும் இருந்தால் அது வளர்ந்த சமூகம் கிடையாது. சரி, கல்வி மட்டுமே இருந்தால் அது வளர்ந்த சமூகமாக கருத முடியாது. கண்டிப்பாக கல்வியும் பொருளாதாரமும் இணைந்த வளர்ச்சியே சமூகத்தினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கருத்தில். பொருளாதாரத்திற்கு வித்திடுறது கல்வியா இருந்தாலும் பொருளாதாரமும் முக்கியம். அதனால அந்த இணையான வளர்ச்சி தேவைங்கிறதுக்காக அந்த நிறுவனத்தை துவங்கி கல்விக்காக சில உதவிகள் செஞ்சுட்டு இருந்தோம். படிக்கிறதுக்காக நம்ம ஃபீஸ் கட்டுறதுலேருந்து சீருடை கொடுக்கறது, புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, அது மாதிரியான பணிகள். அது மாதிரி மருத்துவம் சார்ந்த இயலாதவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சமூக பணி, சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? தற்சமயம் 43 வயது. 6 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பணிக்கு வந்திருக்கீங்க, இந்த தொழிலுக்காக வந்திருக்கீங்க. ஸோ சுமார் 37 வயது வரை நீங்கள் சமூக பணி செஞ்சுருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் சமூக பணி இந்த தொழிலும் தொடரும்னு நினைக்கிறேன். அது நாம் அடுத்ததாக வரும் கேள்விகளில் பார்ப்போம். உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் மதிப்பு கூட்டு பொருட்கள், இது சீ ஃபுட் கம்பெனி அப்படிங்கிறதுனால எல்லாமே மீன் சார்ந்த பொருட்கள் தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்றீங்க, உற்பத்தி செய்றீங்க? இப்போ நம்ம செய்கிறது பார்த்தீங்கன்னா மீன் ஊறுகாய் செஞ்சுட்டு இருக்கோம். சரி. ஸோ
ஸோ மீன் ஊறுகாய்னா அது ரெடி டு குக், ரெடி டு ஈட் அப்படிங்கிற 2 வகையாக இருக்குது, பிரிச்சிருக்கிறோம். ஸோ அதில் ரெடி டு ஈட் ப்ராடக்ட்டில் மீன் ஊறுகாய் பண்ணுறோம். வழக்கமாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறது ஒரு 5-6 வகை ஊறுகாய் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு 13 வகையான மீனில் ஊறுகாய் பண்ணுறோம். 13 ஊறுகாயிலே 13 வகை ஊறுகாய், எல்லாம் வேற வேற மீனுக்காகவா அல்லது? ஆமாம், வேற வேற மீனுக்காக. உதாரணமாக சொன்னால் நெத்திலி மீன், சால மீன், கொள்சால மீன், அயில மீன், கனவா மீன், இறால், நண்டு, சூரை, இது மாதிரி வகை வகையாக ஒரு 13 வகையான மீன்ல ஊறுகாய். இதெல்லாமே ரெடி டு ஈட். ஓகே. ரெடி டு குக் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மீன் சமோசா, இறால் சமோசா, நண்டு சமோசா, இது மாதிரியான ப்ராடக்ட் வந்து எல்லாமே. சமோசா மட்டும் தானா அல்லது வேற வேறையும் இருக்கு? வேற என்ன பாத்தீங்கன்னா மீன் ஃபிங்கர்னு சொல்லுவோம், ஃபிஷ் ஃபிங்கர்னு சொல்லுவோம், நண்டு லாலிபாப் சொல்லுவோம், வேற இறால் பாப் சொல்லுவோம், ஃபிஷ் மோமோஸ் சொல்லுவோம். இது மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 மெனு இருக்குது. 60 ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க. ஓகே. இதுல தனித்துவமான பொருட்கள் அப்படின்னுட்டு எதை நீங்க நினைக்கிறீங்க? தனித்துவம்னா சொல்ல போனா இப்ப கடல் உணவுல வந்து மீன் உணவு மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வேல்யூ ஆடட். இந்த வேல்யூ அடிஷன்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து மீனை மதிப்பு கூட்டணும் அப்படின்னா ஒன்று கருவாடாக்கணும், இல்லை ஊறுகாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்னுடைய இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, நம்ம ஒரு தொழில் பண்றோம், 10ஓடு 11 பண்ணக்கூடாதுங்கிறதுனால என்ன யோசிச்சோம்னா, மதிப்பு கூட்டுறதுங்கிறத சாதாரண நிலையிலிருந்து அதிகப்படியான வேற ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களையும் ஏன் மீன்ல செய்யக்கூடாது. உதாரணமாக சொல்ல போனால் இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். இப்போ யாருமே வந்து நம்ம சாக்லேட் சாப்பிட்றத வந்து ஊக்குவிக்கிறது இல்லை, கேட்குற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் வாங்கி கொடுக்குறோம். ஸோ ஆனால் அது ஏன் வந்து ஒரு நல்ல சாக்லேட் மீன்ஸ் வந்து ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு சாக்லேட்டை கொடுக்கக்கூடாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களில் வந்து லட்டு, சாக்லேட், இது மாதிரியான நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இப்போ மீன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நச்சுத்தன்மையோ கலப்படமோ இல்லாத புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. அப்போ இதில் ஏன் வந்து ஒரு சாக்லேட் செய்யக்கூடாது, இதில் ஏன் ஒரு பிஸ்கட் செய்யக்கூடாது, இதில் ஏன் வந்து ஒரு கூல்ட்ரிங்க் செய்யக்கூடாது, இதுலயும் ஒரு ஐஸ்கிரீம் செய்யக்கூடாது, இதுலயும் ஒரு முறுக்கு செய்யக்கூடாது, இதுலயும் ஒரு கேக் செய்யக்கூடாது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 205 ப்ராடக்ட் வந்து மீன் மதிப்பு கூட்டுறது. 205 ப்ராடக்ட்ஸ். ஸோ ரெடி டு ஈட்ல வந்து 60 பண்றீங்க. தென் இது ரெடி டு குக் இதெல்லாம் இல்ல, இது வந்து ரெடி டு ஈட்ல தான் வரும். ரெடி டு ஈட்ல தான். ஏன்னா சாக்லேட், பிஸ்கெட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து ரெடி டு ஈட்ல தான். சரி சார். ஓகே. உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் எந்த மாநிலங்கள் எங்கே வர நீங்கள் விற்பனை செய்கிறீங்க? தமிழ்நாடு மட்டுமா அல்லது இதர மாநிலங்களில் பண்ணுறீங்களா? தமிழ்நாடாக இருந்தால் அது எந்தெந்த பகுதி, இதர மாநிலங்களாக இருந்தால் எந்தெந்த பகுதி வரை கொண்டு போகிறீங்க? அதாவது இப்போ 2019 ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 2019 இது வரைக்கும் நம்ம ஒரு ஒத்திகை அடிப்படையில் ஒரு ட்ரையல் பேசிஸில் தான் பண்ணோம். அந்த அடிப்படையில் இது வரைக்கும் வந்து ஒரு 10 மாநிலங்கள்னு சொன்ன போனால் ஒரு 10 மாநிலங்களுக்கு நம்ம சாம்பிளாக கொடுத்துருக்குறோம். சரி. தமிழ்நாட்டிலன்னு சொல்ல போனால் 38 மாவட்டங்களில் இருக்கிற மக்களும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஆமாம். ஏன்னா வாங்குறவங்க வந்து அதோடைய சுவை தரம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆமாம். சரி சரி. ஓகே. இது வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க, அதை மாதிரி அகில இந்திய அளவில் ஒரு 10 மாநிலங்களில் பண்ணுறீங்க. வெளிநாடுகளில் இதை அனுப்புறதுக்கு அல்லது விற்பனை செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? முயற்சி எடுத்திருக்கிறோம். வெளிநாட்டில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 25 நாடுகளுக்கு நம்மளுடைய சாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம். சரி. அதுலேயும் வந்து நல்ல சிறப்பாக இருக்குது, இதோடைய தரமும் சுவையும் நல்லா இருக்குது, நாங்கள் இங்கே எடுத்து இதை வியாபாரமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நம்முடைய தமிழ் மக்களே வந்து அங்கே இருக்கிறவங்க இதை ஒரு வணிகமாக செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அனுப்புறதுல இப்போ 2020 எனக்கு வந்து ஆர்டர் இருக்குது. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழலை தான். ஏன் அனுப்ப முடியல? அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அக்ரில வரும்போது எக்ஸ்போர்ட்டுக்காக அப்பேடாங்கிற நிறுவனம் இருக்கு. உங்களுக்கு மரைன் ஃபுட்க்கு எம்பேடா இருக்குது. இப்போ எம்பேடா இருக்குது. இப்போ நம்ம வந்து அக்ரி ப்ராடக்ட் அனுப்பணும்னா அப்பேடால வந்து ஒரு சின்னதா ஒரு பதிவு பண்ணிட்டு அதுக்கான கட்டணம் கொடுத்துட்டு
நம்ம வந்து அனுப்பிடலாம். ஆனா இது கடல் உணவு பொறுத்தளவுக்கு எம்பிடா என்ன அப்படின்னா அவங்க ஒரு கட்டமைப்பு சொல்றாங்க. ஒரு உற்பத்தி நிறுவனம் அப்படின்னு சொன்னா அந்த உற்பத்தி நிறுவனத்துக்குன்னு அவங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு அடிப்படையில அவங்க ஒரு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு முடிவுல அவங்க ஒரு என்ஓசி கொடுக்குறாங்க. அந்த என்ஓசி கொடுத்தா மட்டும்தான் அனுப்ப முடியும். அப்ப இது வந்து சிறிய உற்பத்தியாளர்களை பாதிக்கும் இல்லையா? கண்டிப்பா பாதிக்கும், இல்ல பாதிக்குது. இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு வந்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் வந்து அவங்களுடைய முத்திரையை பயன்படுத்துறதுக்கான ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான இது பண்றோம் அப்படிங்கிறதுனால அவங்களே என்னோட சேர்ந்து அங்க வந்து கேட்டுட்டாங்க. நாங்க தான் எல்லா உதவியும் பண்றோம் இவருக்கு, நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இதை கொடுக்கல. என்னன்னா அவங்க இப்ப எனக்கு வந்து முதல்ல இருந்தது வந்து ஒரு 400 சதுர அடியில் தான் என்னுடைய யூனிட் இருந்தது. இப்ப அந்த 400 ஸ்கொயர் ஃபீட் யூனிட்ல வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம குவாலிட்டியும் டேஸ்ட்டும் எல்லாமே சரியா தான் பண்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அப்படி வரும்போது சிறு நிறுவனங்கள், அதாவது எம்பிடாவுடைய நாம்ஸ் படி பார்த்தா சிறு நிறுவனங்கள் எதுவுமே வந்து, அதாவது குடிசை தொழில் ஸ்டார்ட் அப்ஸா இருக்கு, குடிசை தொழில் பண்றவங்க யாருமே வந்து கடல் உணவை ஏற்றுமதி பண்ண முடியாது. அது அரசே முட்டுக்கட்டை போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஓகே. இல்ல ஏதாவது குறைபாடுகள் அவங்க எதுவும் சுட்டி காட்டி இருக்காங்களா? இல்ல, எதுவும் சுட்டி சொல்றது இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆமா, அவங்க சொல்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். சரி, அது பெரிய லெவல்ல லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது அதை செய்ய முடியும். அதற்கு அரசு மானியங்கள், வங்கி உதவிகள், நிதி உதவி எல்லாமே தேவைப்படும். ஸோ அது செஞ்சாதான் கொடுப்பாங்க, அல்லது கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான தகவலாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஓகே, சரி. உங்களுடைய உற்பத்தி என்ன? இப்போதைக்கு உங்களால் எவ்வளவு உற்பத்தி செய்ய முடியுது நாள் ஒன்றுக்கு? இப்போ நம்ம முதல்ல இருந்த அந்த 400 சதுர அடியிலிருந்து இப்போ மாற்றி இப்போ ஒரு 6000 சதுர அடி அளவுக்கு நம்ம நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே. இப்போ வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 1000 கிலோ உற்பத்தி பண்ற அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 டன் அளவுக்கு உங்களால் உற்பத்தி செய்ய முடியுது. வெரி குட். இது ஒரு நல்ல லாபகரமான தொழிலா பாக்குறீங்களா? நிச்சயமா. அதாவது ஏன் அதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மீன் மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்றதுல ஒரு தரமான ஒரு நிறுவன ரீதியான ஒரு உற்பத்திங்கிறது இல்லைங்க. சரி, சிறு சிறு அளவுல வீடுகள்ல செய்யறவங்களும் சரி, நான் சொன்ன அந்த குடிசை தொழில் அளவுல செய்யறவங்களும் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, ஒரு பிராண்டடா ஸ்டாண்டர்டா பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இல்ல. அதனால இதுக்கான இடைவெளி அதிகமா இருக்கு. இது ஆரம்பிக்கும் பட்சத்தில் யாரும் இல்லை, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் ஆரம்பிச்சாலும் இது வந்து நல்ல லாபகரமா கொண்டு போக முடியும். தமிழகத்தில் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அல்லது இந்த ஃபிஷ் சீ ஃபுட்டு தயார் பண்ணுற நிறுவனங்கள்? சொல்லப்போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேராவது இருப்பாங்க. 30 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஓகே. அவங்களெல்லாம் எப்படி, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? இல்லை, அவங்களும் பண்ணுறது என்னன்னா தேவைப்படுற கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது. சிறிய அளவில் ஏதாவது வெளிநாட்டுக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு 2 கிலோ கொடுங்க, 5 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்ல எதுவுமே யாருமே வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியல. அனுப்ப முடியல. சரி, இது ஒரு பெரிய குறைபாடு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தொழில்துறையில பின்தங்கிய மாவட்டம். அதுல உள்ள தொழிலை செய்ய விடுறதுக்கு அனுமதி, அரசோட அனுமதி கிடைக்கிறது இல்லை. ஓகே, சரி சரி. ஓகே, இந்த தொழிலில் உங்களுக்கு உள்ள சிரமங்கள் அல்லது முட்டுக்கட்டைகள், இடையூறுகள் இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்க? நிறைய இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். ஓகே. என்னன்னா முதல் இடையூறு என்ன அப்படின்னா, சிஆர்இசட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா 500 மீட்டருக்கு உள்ள ஒரு தொழில் நிறுவனம் இருந்துச்சுன்னா அதுக்கு லைசன்ஸ் கிடையாது. 500 மீட்டர்னா கடல் மட்டத்துல இருந்து, அதாவது கடல் அந்த கரையில இருந்து 500 மீட்டர் அதுக்கு லைசன்ஸ் கிடையாது. அப்ப அது என்ன இதுல கொண்டு வர்றாங்கன்னா, இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஆனா சிறு நிறுவனங்கள் கொண்டு வர முடியாது. பெரு நிறுவனங்கள் அதுக்கான அனுமதியை தனிப்பட்ட விதத்துல சுற்றுச்சூழல் துறையில இருந்து எல்லாம் அனுமதி வாங்கி இங்க கொண்டு வந்துட முடியும். அது என்ன, அதாவது மீனவ கிராமம்னாலே 1/2 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்கும் கடல்ல இருந்து. அப்ப அவங்களுக்கு செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா பெரிய மல்டிநேஷனல் வந்து ஒரு நிறுவனம் கட்டுறதுன்னா கட்டிக்கலாம். இது ஒரு சரி சரி. ஓகே. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த இடமும் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து ஒரு 300-400 மீட்டருக்கு பக்கத்துல தான் இருந்தது. சரி.
இப்போ வச்சிருக்கிற இந்த மிடாலம் இங்க இருக்க யூனிட்டும் பாத்தீங்கன்னா 500 மீட்டருக்குள்ள தான் வருது. ஓகே. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கடல் மீன் மதிப்பு கூட்டலோ இல்ல ஒரு மீன் தொழிலோங்கிறது என்ன அப்படின்னா கடற்கரையில தான் செய்ய முடியும். ஆமா, கண்டிப்பா. அப்ப அப்படி இருக்கும்போது நாங்க ஒரு 500 மீட்டருக்குள்ள ஒரு தொழில் செய்யும் போது நீங்க இந்த சில சட்ட விதிகளை வந்து தளர்த்தி எங்களுக்கு உதவிகள் தான் செய்யணும். ஆமா, அப்பதான் நிறுவனங்கள் வளரும். இப்ப நாட்டின் முதுகெலும்பே வந்து சிறு நிறுவனங்கள் தான் அப்படின்னு சொல்லி அறிக்கை மட்டும் வருது. ஆனா அந்த சிறு நிறுவனங்கள் வந்து வேறு தொழில்களுக்கு சாத்தியமாகுது. கடல் சார்ந்த உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனத்துக்கு அது சாத்தியப்படல. அப்ப அது ஒண்ணு. இன்னொன்னு, இது நம்ம ஒரு வகையில இதை வந்து துவங்கிட்டோம் அப்படின்னு இருந்தா கூட என்ன சிக்கல் இருக்குன்னா மின்சாரம் எடுக்கிறதுல சிக்கல் இருக்கு. ஏன்னா 500 மீட்டருக்குள்ள இருக்கும் போது தொழிலுக்கான மின்சார இது வந்து கொடுக்க மாட்டோம், வர்த்தகத்துக்கு கொடுப்போம். சரி, ஒரே கரண்ட் தான். ஆமா. இப்ப எனக்கு சிறு தொழிலுக்கு கொடுத்தா என்ன, இல்ல வந்து நீங்க வர்த்தகத்துக்கு கொடுத்தா என்ன? சரி, இப்ப கொடுத்துருக்கிறது வர்த்தகமா கொடுத்துருக்கீங்க, கமர்ஷியலா கொடுத்துருக்கீங்க. நான் கேட்கறது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்காக கொடுங்கன்னு கேட்கறேன். இதெல்லாமே ஆக்சுவலா ஃபிஷரிஸும் கூட அக்ரிகல்ச்சர்ல ஒரு சப்சிடரி சப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ மகாராஷ்டிராவில் கூட இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கால்நடைத்துறையை வந்து அக்ரிகல்ச்சரில் கொண்டு வந்து பேனல் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு கிடைக்கிற அனைத்து சலுகைகளும் அவங்களுக்கு கிடைக்குது மகாராஷ்டிராவில். இதை மாதிரி மாநில அரசில் செய்தால் உங்களுக்கு இதுக்கு அந்த உரிய மானியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? இல்ல, இப்போ இது வந்து அக்ரியோட அலைடா தான் ஃபிஷரி இருக்குது. ஓகே, இதுலயே வந்து சப்சிடி ஸ்கீம் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து இப்போ நான் இந்த நான் EBA கூட மட்டும் கூட சொல்றேன். ஆமா, எலக்ட்ரிசிட்டி சப்சிடி இருக்கு. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சிரமம்? இல்ல, லைன் கொடுக்கறது EBல சப்சிடினா டிக் மூலமா சப்சிடி வாங்கிக்கலாம். சரி, ஆனா EB சப்ளை கொடுக்க மாட்டாங்களே. சப்ளை கொடுத்தா தானே சப்சிடி வாங்க முடியும். சப்ளையே வராது. சப்ளை வராது. சரி சரி, ஓகே. அது அந்த ஒரு சிரமம் இருக்குது. சரி சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ FSSAIல ஒரு பெரிய இது இருக்கு. நான் பலமுறை அதை சொல்லிட்டேன். என்ன சிக்கல்னா, இப்போ FSSAI வந்து ஒரு அக்ரிடேஷன் லேப் சொல்றாங்க. இந்த லேப்ல வந்து டெஸ்ட் எடுத்து நீங்க ப்ராடக்டோடைய நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்கணும். சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய NABL அப்ரூவ்டு அக்ரிடேஷன் லேப் இருக்குது. அங்கே வந்து லேப் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறோம் FSSAI. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. சரி சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு அக்ரிடேஷன் லேபும் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு அக்ரிடேஷன் லேபும் ஒன்று தான். அப்போ யூனிவர்சிட்டி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஆர்கனைசேஷன் தான், FSSAI வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஏன் அவ அங்கே உள்ளதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது? அக்செப்ட் பண்ண அதில் சந்தேகம் இருந்துன்னா அவங்க ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லையா? அப்போ ஒரு தனியார் துறையை நம்புற அளவுக்கு அரசு துறையை நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு இடையூறு இருக்குது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த தொழிலுக்கான கடன் வாங்குறது. ஓகே, கடன் வாங்க பிரச்சனை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சொத்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு இது இருக்காங்க, கொலட்ரல் கேட்குறாங்க. சரி, இப்போ கடற்கரையை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே வந்து இது பட்டா ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் புறம்போக்கு மாதிரியான, அரசு புறம்போக்கு மாதிரியான கோயில் சார்ந்த நிலங்களை அப்படிதான் குடியிருப்புக்காக. ஓகே, லோன் வாங்கணும்னா கொடுக்க முடியாது. அப்போ கொலட்ரல் பேஸ் லோன் சொல்லும்போது இன்னைக்கு அரசு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா, இப்போ 2 கோடி ரூபா ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது CGTMSE ஸ்கீம்ல வந்து படித்த இளைஞர்கள் தொழில் செய்யறதுக்காக பிணையமில்லா கடன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியார் நிறுவனங்கள்ல இருந்து பொதுத்துறை வங்கிகள் வரை கொடுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா எந்த வங்கியும் போய் CGTMSEக்குள்ள எனக்கு ஒரு லோன் கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கா, ப்ராப்பர்ட்டி இருந்தா நாங்க கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஒரு இது சிரமமா இருக்கு. இப்ப இந்த கடன் வாங்கினாதான் நம்ம மானியமே வாங்க முடியும். அப்போ கடன் கிடைக்கல, மானியம் கிடைக்கல, தொழில் செய்ய முடியல. ஓகே, ஸோ இதுதான் இது மாதிரியான சிரமங்கள். இன்னும் சொல்லிட்டு போனா நிறைய இருக்கு, நிறைய இடையூறுகள் இருக்குது. ஆமா, ஓகே ஓகே. தென் இந்த நாம வந்து மீன்வளத்துறை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீட்டு ஒரு தமிழ்நாடு அரசின் துறை இருக்குது. அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. முன்னாடி வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கியது. இப்போ டாக்டர் JJ ஃபிஷரிஸ் பல்கலைக்கழகம் ஒன்று தனியாக செயல்படுகிறது. இது தவிர அரசு எந்திரம் தமிழ்நாடு நாடெங்கிலும் இருக்குது. அதுவும் அவங்களும் நமக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் இருக்காங்க. மத்திய அரசு இருக்குது, எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்குது? எனக்கு வந்து என்னன்னா,
ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி தூத்துக்குடி. ஓகே. அவங்க வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மீன்வள பயிற்சி மையம் அங்கே வந்து பறக்கை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்கைங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அது அரசு துறை தான். இந்த மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இயங்குற ஒரு பயிற்சி துறை. அங்கே நிறைய தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் வந்து பயிற்சி பெற்றுட்டு போகிறாங்க இந்த மீன் மதிப்பு கூட்டல்ல. அதே மாதிரி மீன் வளர்க்கிறது அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க பண்ணுறாங்க. இந்த 2 இடமும் வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அங்கேருந்து தான் டைரக்டர் ஒருத்தர் பேசிட்டு, ஏன்னா ஒரு இதில் கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய மணக்குடியில் என்னுடைய யூனிட் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது பறக்கையில் ஒரு பயிற்சி நடத்துகிறாங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு குரூப்பில் பார்த்துருக்குறாங்க, நான் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபீல்டு விசிட்டுக்காக உங்கள் யூனிட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நானும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் பயிற்சி எடுக்கிறதுக்காக கேட்டோம். ஏன்னா நம்ம ஒரு பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் அதை தாண்டி சில நுட்பமான சில விஷயங்கள் நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு நாங்களும் பயிற்சியில் பங்கெடுக்கலாமான்னு சொல்லும்போது கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நானும் என்னுடைய மனைவியும் பங்கெடுத்தோம். அந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு மேலும் நம்ம இன்னும் இது மாதிரியான நிறைய மதிப்பு கூட்டல், மீன் மதிப்பு கூட்டல் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்னென்னா, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ ஏன் வந்து நீங்கள் எங்களுடைய லோகோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லி இப்போ வந்து டெக்னிக்கல் கைடன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ என்னுடைய எல்லா ஸ்டிக்கர்லையும் பார்த்தீங்கன்னா அதோடைய முத்திரையை வந்து நான் மீன் பல்கலைக்கழகத்தோட முத்திரை உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமாம், அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு 3 முறை வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியும் அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, இந்த மாதிரி மீன்வளத்துறை மூலம் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சாங்க? மீன்வளத்துறை வந்து இப்போ நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல, இனிமேலும் கிடைக்கும்னு நம்புறேன். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி அதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறேன். ஓகே, சரி. நான் கூட லோக்கலாக உள்ள ஏடி ஃபிஷரிஸ் யாரையாவது சந்திக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா சந்தித்து உங்களுடைய தேவைகளை பற்றி அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, தென் மத்திய அரசு நேரடியாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? இப்போ வந்து நேரடியாகன்னு இல்லை, நான் இப்போ வந்து இந்த இந்த யூனிட்டை வந்து தொடங்குறதுக்காக ஒரு லோன் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அது PMFME ஸ்கீமுக்கு கீழே தான் வாங்கியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் மானியம் வந்து ஓகே. அதை சாங்ஷன் பண்ணுறது யாரு? அது வந்து தனியாக வந்து அந்த PMFMEக்குன்னு ஒவ்வொரு கோஆர்டினேட்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ பிளாக் வைஸ் வந்து கோஆர்டினேட்டர் தமிழ்நாடு அரசு மூலமா அவங்க செய்யல. இல்ல, இது வந்து தனியாக தான் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து அண்டர் டிக்குக்கு கீழே தான் வருவாங்க. டிக்கு கீழே ரிப்போர்ட் வந்து இங்க கொடுக்கணும், டிக்குக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க ப்ராசஸிங் இது எல்லாமே அவங்க டைரக்டா ஆன்லைன்ல பண்ற மாதிரி. அப்போ அதுக்கு லோன் வந்து பேங்க் கொடுக்கும், பேங்க் லோன் கொடுக்கும், சப்சிடியை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது இல்லையா? ஆமா, அது ஓரளவு. மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி இருக்குதா? அல்லது மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் பண்ணல, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மீன்வளத்துறை மாதிரி. ஆனா மாவட்ட நிர்வாகம் வந்து இப்ப பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் மீன்வளத்துறைக்காக, மீனவ மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சில பயிற்சிகளுக்காக வந்து என்ன கேட்டிருக்காங்க, பயிற்சி கொடுக்கறதுக்காக. இது மாதிரியான மீன் மதிப்பு கூட்டல் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு, இல்ல சுய உதவி குழு மக்களுக்கு வந்து ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறதா நீங்க பயிற்சி கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு சில பயிற்சிகளுக்கு நானும் சொல்லியிருக்கிறேன், சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள். மற்றபடி நேரடியாக இதுவரைக்கும் எந்த விதமான உதவியும் செய்யல. சொல்ல போனா சில இடையூறுகள் தான் செஞ்சிருக்காங்க. சரி, நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருக்கீங்க. அதாவது ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆயாச்சுன்னா நீங்க தொழில் முனைவோர் தான். நல்ல ஓரளவுக்கு அதில் இப்போ செட்டில் ஆகிருக்கணும். ஓரளவுக்கு உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த துறையில் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைகள், அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறீங்க? முதல் இது வந்து என்னன்னா, இந்த இடம், அதாவது யார் வந்து கடற்கரையில் துவங்கினாலும் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும். சரி,
கடற்கரை சார்ந்து இப்போ இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 48 கடலோர கிராமம் இருக்கு. சரி. இந்த 48 கடலோர கிராமத்திலையும் எத்தனை நிறுவனங்கள் வந்தாலும் எத்தனை பேர் தொழில் தொடங்கினாலும் அங்கே தொழில் துவங்குறதுக்கான அனுமதியை முதல்ல கொடுக்கணும். ஓகே. இரண்டாவதாக மின்சார வசதி. ஏன்னா ஒரு தொழிலுக்கு முதுகெலும்பு, நாட்டுக்கு முதுகெலும்பு சிறு நிறுவனங்கள் மாதிரி, குடிசை தொழில் நிறுவனங்கள் மாதிரி ஒரு தொழிலுக்கு முதுகெலும்பே வந்து மின்சாரம் தான். அந்த மின்சாரத்தை வந்து தொழில் இதாக கொடுக்கணும், தொழில் இதாக கொடுக்கணும், இன்னொன்று தடை இல்லாமல் கொடுக்கணும். தடை இல்லாமல் கொடுக்கணும். 2. 3வது வந்து என்னன்னா, இப்போ மீன்வளத்துறை இருக்கிறாங்க ஒன்று, இன்னொன்று மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட பயிற்சி பெற்றவங்களுக்கு இந்த சான்றிதழ் FSSAI சான்றிதழ் வந்து அவங்க நேரடியாகவே வந்து வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அது போய் வேற வேற விதமா வந்து சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதனால முறையா வந்து அவங்களே ஒரு பயிற்சியும் கொடுத்து அந்த சான்றிதழையும் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கோல்டு ஸ்டோரேஜ்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு குமரி மாவட்டத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இல்லாத ஓரளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 மீன்பிடி துறைமுகம் இருக்கு. ஆனால் 4 மீன்பிடி துறைமுகம் இருந்ததுக்கு அப்புறம் அரசு சார்ந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கூட கிடையாது. 4 துறைமுகம்னு எதெல்லாம் மீன் பண்றீங்க? கன்னியாகுமரியில் சின்ன முட்டத்தில் ஒரு ஹார்பர் இருக்கு, 2வது முட்டத்துல ஒரு ஹார்பர் இருக்கு, 3வது குளச்சல்ல இருக்கு, 4வது தேங்காய்பட்டினத்துல ஹார்பர் இருக்கு இல்லையா? ஓகே, அப்படி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் தனியார் மீன்பிடி துறைமுகம்ங்கிறது முட்டத்துல இருக்கு எங்க ஊர்ல. ஆமா. அப்ப அப்படி வரும்போது இங்க மீன் கிடைக்கிறதுனுடைய மீன் வரத்து வந்து அதிகம் இருக்கு. அதை சேமிக்கிறதுக்கான வசதி இங்க இல்ல. அந்த தனியார் இதுல கூட இல்லையா? இல்ல. அப்போ வந்தாச்சுன்னா உடனே அது என்னன்னா உடனே அன்னைக்கு ஆக்ஷன்ல எடுக்கிறாங்கன்னா நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க, வெளியில இருந்தெல்லாம் வர்றாங்க. அவங்க வண்டி வச்சு இங்க இருந்து வந்து கிட்டத்தட்ட குஜராத் வரைக்கும் வந்து இது அமைக்கிறது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லையே. இது மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க அதை அணுகுனீங்களா? இல்ல, இது வரைக்கும் அணுகல. ஓகே. ஆனா நான் சொல்றது, ஒரு அரசே வந்து ஒரு துறைமுகத்துக்கு பக்கத்துல இது மாதிரியான ஒரு இதை வச்சிருந்தா எங்களை மாதிரியான சிறு நிறுவனங்கள் வந்து மீன் எடுத்து அங்க வச்சுட்டு எங்களுக்கு ஆண்டுதோறும் வந்து உற்பத்திக்காக இல்ல நாள்தோறும் இப்ப பாத்தீங்கன்னா 60 நாள் மீன்பிடி தடை காலம், எங்களுக்கு மீன் கிடைக்கல. இப்போ இவங்க வட்டாரம் தோறும் அரசு வந்து குளிர்பதன கிடங்கிகள் அமைச்சிட்டு வர்றாங்க. வேளாண் துறையில வேளாண் வணிகம் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல. ஸோ அது அவங்க அழகா இது மாதிரி உங்களுக்கு கூட மீன்வளத்துறைக்கு நீ கூட செஞ்சு கட்டமைப்பு செஞ்சு கொடுக்கலாம், அது மாதிரி மானியம் கொடுக்கலாம், அல்லது அவங்களே செஞ்சு கொடுக்கலாம், ஏதாவது ஏற்பாடு செய்யலாமே. அது இதுவரை அவங்க செய்யலன்னா அதை நீங்க அதை அரசுக்கு கொண்டு போனீங்களா? அரசுக்கு தெரிவிச்சிருக்கீங்களோ இல்லையோ நினைக்கிறேன். அரசுக்கு வந்து நாங்க வந்து சொல்ல போனா இது மட்டும் இல்ல, ஒரு காமன் இன்குபேஷன் சென்டரே கேட்டிருக்கோம். ஏன்னா ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர், அந்த ஃபெசிலிட்டி சென்டர் இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம சொல்ற மாதிரி கடற்கரையில வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாது, எனக்கு இடம் இல்ல, எனக்கு வீடு தான் இருக்கு, வேற எங்கேயும் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு காமன் இன்குபேஷன் சென்டர் இருந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல ஒரு நேரத்தை வாங்கி கூட ஒரு சின்ன சின்ன அளவுல வந்து உற்பத்தி பண்ணி அவங்க தொழில் பண்ண முடியும். அப்படியான ஒரு காமன் இன்குபேஷன் சென்டரை பல வருடங்களா கேட்டுட்டு இருக்கிறோம், கன்னியாகுமரி மாவட்டத்துல கொடுக்கல. அப்ப அது மாதிரி இந்த விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க நிறைய பேரு. நான் முன் வைக்கல, ஆனா வேற சில பேர் வந்து முன் வச்சிருக்காங்க, ஆனா இன்னும் கொடுக்கல. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு இடையூறா பாக்குறேன், தேவை அப்படிங்கறத பாக்குறேன். இதை வந்து அரசு செஞ்சு கொடுத்துச்சுன்னா இந்த மீன் தொழில்ங்கிறது, அதாவது கடல்வாழ் மக்களுடைய மீன்பிடிப்புங்கிறது வந்து ஒரு பக்கமா இருந்தாலும் இதை மதிப்பு கூட்டி விற்கிறதுல இன்னும் அதிகமான நபர்கள் வந்து தொழிலுக்குள்ள வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி சரி, மிக்க நன்றி. அதாவது நீங்க இப்போ சொன்ன மாதிரி இது வந்து நமது பண்ணை பட்டதாரிகள் என்ற அமைப்பின் சார்பில் தான் நான் உங்களை இப்போ பேட்டி காண வந்தேன், நேர்காணல் செய்ய வந்திருக்கிறேன். ஸோ எங்களது அமைப்பின் மூலம் நாங்கள் வந்து இதை வந்து தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கும் உங்களை போன்றோருக்கும் உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அதை மாதிரி நம்ம ஊரில் வந்து பகுதியில் வந்து அந்த குளியூட்டு நிலையம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து
ஏதாவது செய்ய முடிந்தால் செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு அப்படி நீங்க சொல்றதுனால, அரசுக்கு இப்படி ஒரு கருத்தை வலியுறுத்துறதுனால நானும் இன்னொரு வேண்டுகோளா வைக்கிறேன். சரி. என்னன்னா, எங்களுக்கு முன்னமே சொன்ன மாதிரி ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் வந்து கோடான கோடி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு உலக அளவுல வந்து தமிழர்கள் இல்லாத நாடு இல்ல, இந்தியர்கள் இல்லாத நாடு இல்ல, அப்படிதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த எல்லா நாடுகள்லயும் நம்ம தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்லயோ தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் அங்க இல்ல. அவங்க அதை வந்து ஒரு பெரிய இடைவெளியா பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கடல் உணவுங்கிறது மதிப்பு கூட்டப்பட்ட வெறும் ஊறுகாயா சொன்னா கூட, இந்த ஊறுகாய் கூட அவங்களுக்கு கிடைச்சா அது வந்து ஏன்னா எனக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு வாடிக்கையாளர் கேட்கும் போது இப்ப இங்க அனுப்ப முடியல எனக்கு. அப்ப அவங்க சென்னை வந்திருக்கும் போது கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த ஊறுகாயே நாங்க வந்து எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிடுறதுக்கு போதும், ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிடுவோம் இத, ஏன்னா எங்களுக்கு இது கிடைக்காது. இப்ப நான் இதை அதிக அளவுலையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு இடைவெளி இருக்குன்னு. அதனால இந்த ஏற்றுமதிக்காக எம்பிடா வந்து இப்போ மீன்வளத்துறையோ இல்ல மீன்வள பல்கலைக்கழகமோ எங்களை ஆதரிக்கிற மாதிரி எம்பிடாவும் எங்களை ஆதரிச்சு சிறு நிறுவனங்களுக்கு ஒரு அனுமதி. அதாவது நான் அதுக்காக வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லாததுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல. நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு வசதிங்கிறது பெருநிறுவனங்களுக்கு சொல்றதை விட சிறு நிறுவனங்களுக்கு சொல்லலாம். அதை வலியுறுத்தி இந்த அளவுல இருந்தா நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இல்லைன்னா இப்போ மீன்வள பல்கலைக்கழகத்துல பயிற்சி எடுத்தவங்களுக்கு நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த தகுதி அடிப்படையிலாவது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இதை வலியுறுத்தி நீங்க எங்களுக்கு அந்த இதை, எனக்கு மட்டும் இல்ல என்னை போன்றவர்களுக்கு அந்த அனுமதி வாங்கி கொடுத்தாலும் இந்த கடலுணவு வணிகம் வந்து உலக அளவுல விரிவுபடுங்கிறது. நிச்சயமா நன்றி. உங்களுக்கு நீங்க இப்ப கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நாங்கள் கண்டிப்பா அரசுக்கு, தமிழக அரசுக்கு எங்கள் பண்ணை பட்டதாரிகள் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தெரியப்படுத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நீங்க சில சமூக சேவைகள் எதுவும் செய்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது தொடர்பான தகவல், அதாவது என்ன சமூக சேவைகள் செய்றீங்க, எப்படிப்பட்ட சேவைகள் செய்றீங்க, தனிப்பட்ட முறையில் செய்றீங்களா அல்லது நிறுவனமாக செய்றீங்களா, அது தொடர்பான தகவல். சமூக பணிங்கிறது ரொம்ப எளிமையா சொன்னா, ஒரு மனிதன் கீழே விழுந்து கிடக்குறான், அவனை கை கொடுத்து தூக்கி விடுறது தான் முதல் சமூக பணி அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அதை கூட வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்து தான் அந்த இதை முடிவு செய்யறாங்க, இவனை தூக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. அதனால சமூக பணிங்கிறது அந்த கை கொடுத்து தூக்குறதுல ஆரம்பிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இடைவெளியா இருக்கு, அதாவது இல்லாம இருக்குது. ஸோ அதனால என்னுடைய வாழ்நாள் கோட்பாடாக ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன், இல்லாம என்பது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அப்ப எது இல்லை அப்படின்னா, இன்னைக்கு சாலை தரமா இல்லை, மின்சார வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, சுகாதாரமான ஒரு சூழல் இல்லை, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இதை வந்து எல்லாத்தையுமே வந்து அரசு தான் செஞ்சு தரணும், இல்லை அரசு செய்யலை அப்படின்னு ஒரு குறை சொல்றதையோ, இல்லை வந்து அரசு செய்யலைன்னு சொல்லி ஒரு குறையை சொல்றதை விட, நாம வந்து ஒரு சமூகத்துல வாழ்றோம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் நாம் வாழக்கூடிய பகுதியும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல்ல, ஒரு இயற்கையான சூழல்ல, ஒரு பசுமையான சூழல்ல எல்லா விதமான வசதிகளோடையும் இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து முயற்சி எடுத்து அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இலக்கா வச்சிருக்கிறேன். இதை வந்து ஒரு 64 திட்டங்களா உருவாக்கி, அந்த 64 திட்டங்களையும் 64 துறைகளாக, எப்படி அரசு துறைகள் இருக்குதோ அது மாதிரி 64 திட்டங்களும் 64 துறை, இதை வந்து தமிழகம் முழுக்க எடுத்துட்டு போகணும். அதற்கான ஒரு பொருளாதார தேவைங்கிறது இருக்கு. இதை வந்து அரசு கிட்ட இருந்து வாங்கி செய்யணுங்கிறதோ, இல்ல வந்து சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பெரும் பணக்காரர்களா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து பணத்தை நிதியை வாங்கி செய்யணும் அப்படிங்கிற நோக்கமா இல்ல. ஒரு சமூக பணிங்கிறது நம்ம 10 ரூபாயா இருந்தாலும் அது நம்ம சட்டப்பையிலேருந்து எடுத்து கொடுக்கணுங்கிறது தான் யோசிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த தாமஸ் சீ ஃபுட்ஸுங்கிற என்னுடைய நிறுவனம் வந்து ஆரம்பிச்சது அதுதான். நான் வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட, இந்த சமூகத்தில் எது இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு பார்க்குறேனோ அதை நிவர்த்தி செய்யறதுக்காக
நான் தொழில் செய்கிறேன், என்னுடைய லாபத்தை எடுக்கிறேன், அந்த லாபத்தில் 80% மக்கள் பணிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கல்வி மூலம் முக்கியமாக வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஏன்னா கல்வி பெற்ற ஒரு சமூகம் தான் வந்து நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்காக, அதாவது எதிர்காலத்தை வந்து சரியாக திட்டமிடுறதுக்கான ஒரு சமூகமாக இருக்க முடியும். அப்போ அதுக்கு தேவை வந்து ஒரு பொருளாதாரம். அதனால இந்த இரண்டையும் வந்து ஒரு இணையா கொண்டு போகணும். ஒண்ணு. இன்னொன்னு, இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு புற்றுநோயினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய, நான் வாழக்கூடிய முட்டம் பஞ்சாயத்துல எங்களுக்கு வந்து புற்றுநோயுடைய தாக்கம் வந்து மிக மிக கொடூரமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது கணக்கெடுப்பின்படியும் கணக்கெடுப்பு இல்லாமலும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் வந்து கடந்த பல 10-15 ஆண்டுகளுக்குள்ள இறந்துருக்கிறாங்க. அதனால புற்றுநோய்க்காக ஒரு சிறப்பு திட்டம் வந்து கரம் கோர்ப்போம் கை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல புற்றுநோய் இல்லாத புத்துலக படைப்போம் அப்படிங்கிற ஒரு இதோட துவங்கி இருக்கிறேன். அதை வந்து இயற்கை மருத்துவம் மூலமாக, சித்தர்களுடைய மருத்துவ முறைங்கிறது ஒரு அளப்பரியது, நம்ம சொல்லி ஒரு இதுக்குள்ள அடக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. சித்தர்கள் மூலிகையோட பேசினாங்கன்னு ஒரே ஒரு கோடிங் மட்டும் நான் எடுக்கிறேன். அதனால இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பை வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த சித்த மருத்துவம் மூலமா புற்றுநோயை, எந்த நிலையில இருக்கிற புற்றுநோயை வந்து குணப்படுத்துறாங்க, அந்த இதை வந்து ஆய்வு செஞ்சுட்டு யார் யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் செஞ்சு குணப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு குறிக்கோளா வச்சு 2010 இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நான் உங்களுடைய சமூக சேவைகளின் நீட்சியாகத்தான் பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, உங்களை போன்ற தொழில் முனைவோருக்கும் இது ஒரு நல்ல செய்தியாகவே அமையும் என்பது என்று என்னுடைய கருத்து. மிக்க மகிழ்ச்சி. இறுதியாக ஒரே ஒரு தகவல், அதாவது புதிதாக ஸ்டார்ட் அப் தொழில் செய்யறதுக்கு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? அதாவது ஒரு தொழில் துவங்கணும், ஏன்னா இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வந்து வேலையை நோக்கி ஓடுற ஒரு காலம்தான் இருக்குது. இன்னொரு பகுதி வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு தொழில் துவங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஓடுற ஒரு இதுவும் இருக்குது. இந்த வேலை நோக்கி ஓடுறவங்க ஒரு பக்கம் அவங்க வந்து காலாகாலமா அதுதான் வந்து நமக்கு அந்த சேஃபர் ஜோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இதுல போறாங்க. ஆனா தொழில் துவங்குறவங்க என்ன அடிப்படையில, என்ன மாதிரி, ஏன்னா எனக்கு என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா நானும் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நமக்கு காசு தேவை, அதனால தொழில் துவங்கிறோம் அப்படின்னு வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் நம்பி வந்து 2-3 தொழில் ஆரம்பிச்சேன். எல்லாமே பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு நஷ்டத்துல தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு தென் மாநிலம் முழுக்க பயணப்பட்டு என்னென்ன மாதிரியான தொழில்கள் செய்யலாம், என்ன தொழில்கள்லாம் நல்ல வருவாயை கொடுக்கும், எது வந்து ஒரு சிறந்த ஒரு தொழிலா இருக்கும், ஏன்னா நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே வந்து வெற்றி பெற்றுமா அப்படின்னா அந்த தன்மையை பொறுத்தும் அதை செய்யறவங்களை பொறுத்தும் இருக்கு. அதனால அது ஒரு, ஏன்னா கள ஆய்வு செய்யாம நான் முதல்ல துவங்கின அத்தனையுமே தோல்வி அப்படின் போது தெளிவான ஒரு கள ஆய்வு வேணுங்கிறதுக்காக ஒரு ஓராண்டு பயணப்பட்டு அந்த கள ஆய்வு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொழில்களை வந்து வரிசைப்படுத்தி அதுல ஒண்ணா வந்து வடிகட்டி எதை வந்து கடைசியா கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது, நான் சார்ந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல, நான் சார்ந்திருக்கக்கூடிய கடலோர கிராமத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ், ஒரு தொழிலுக்கு மெயினே வந்து சோர்ஸ் தான். அந்த ரிசோர்ஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது, ரா மெட்டீரியல் சோர்ஸ். அப்ப மீன் வளம்ங்கிறது கொட்டி கிடக்குது, ஆனா அதை வந்து யாருமே தொழிலா எடுத்து பண்ணல. மீனாக சந்தைப்படுத்தப்படுது. அப்போ அந்த மீனை மதிப்பு கூட்டி பண்ணலாம் ஒண்ணு. இன்னொன்னு, உள்ளூர் சந்தையில இருந்து உலக சந்தை வரைக்கும் இதை எடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எனக்கு பணத்தினுடைய தேவை அதிகம். நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய தேவை அதிகம். அந்த தேவையினுடைய அதிகம் அப்படின் போது எல்லாரோட நானும் ஒரு 10ஓட 11 போட்டி போடுறதை விட போட்டி இல்லாத ஒரு தொழிலுக்கு வரணும். அதே நேரத்துல அது என்னுடைய ஆத்ம திருப்தியாகவும் இருக்கணும். அதை செய்யறது வந்து பெரிய அளவுலையும் செய்யணும். அதாவது எப்படி சொல்லுவேன்னா, மைக்ரோ டு மேக்ரோன்னு சொல்லுவேன். இன்னைக்கு சைனா ஜப்பான்லாம் வந்து பெரிய அளவுல வந்து பொருள் ஈட்டுறாங்க அப்படின்னா அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரியான விஷயங்களா தான் செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு பெருநிறுவனங்கள் அப்படிங்கிறத விட சிறு சிறு நிறுவனங்கள், இப்ப இன்னைக்கு ஒரு 1000 ரிமோட் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு ஃபேக்டரி வச்சுதான் இருக்கிறது இல்ல. ஒரு 100 ஆர்டரை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தாங்கன்னா 10 பேர்கிட்ட கொடுத்தா அது 1000 ஆயிடுது. இதுதான் வந்து மைக்ரோ டு மேக்ரோ அப்படின்னு சொல்றேன். என்னன்னா
நம்ம வந்து சின்ன சின்ன இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன ஒரு யூனிட்ட தொடங்கி அதுல இருந்து வந்து சின்ன சின்னதா ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்து ஒரு பெரிய அளவுல எடுத்துட்டு வர முடியும். ஸோ அப்படி அதுதான் இங்க புதுசா வர்றவங்க அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கள ஆய்வு செய்யணும் முதல்ல. ஏன்னா எடுத்த உடனே வந்து தொழில் தொடங்குறேன் இல்ல இப்போ இவர் தொடங்கிட்டாரு இவர் பெரிய அளவுல கொண்டு வராரு அப்படின்னு கேட்டுட்டு உடனே அடுத்தது நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கறதல்ல. முதல்ல உற்பத்திங்கிறது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். அது அவங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து. இப்போ ஒரு நாளைக்கு 100 கிலோவும் தயாரிக்கலாம், 1000 கிலோவும் தயாரிக்கலாம், 10,000 கிலோவும் தயாரிக்கலாம். ஆனா இதை சந்தைப்படுத்துறது எப்படி, எங்க போய் சந்தைப்படுத்துறது? அப்ப அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, இல்ல நமக்கான மார்க்கெட் எங்க இருக்கு அப்படிங்கறத ஒரு ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நாலேஜ். ஒருத்தர் பண்ணதுனால இப்ப நான் பண்ணேன் ஊறுகாய் சக்சஸ் ஆயிட்டேன், இன்னொருத்தர் பண்ணா ஊறுகாய் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா தெரியாது. நான் இன்னொருத்தர் பண்ண ஒரு ப்ராடக்டை பார்த்துட்டு நான் வந்து ஆரம்பிக்க கூடாது. அப்ப நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நாலேஜை வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் துவங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற லெவல்ல இந்த தொழில் மட்டும் இல்ல, நான் வந்து எல்லா தொழிலுக்கும் சொல்றேன். இது நான் வந்து மீன் தொழில் மீன் சார்ந்து செய்யறேன், மற்றபடி எல்லாருமே வந்து செய்ய முடியும். இன்னொன்னு அரசு சார்ந்த மானியங்கள் நிறைய இருக்கு. ஆனா மானியங்களை வாங்குறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி துவங்கினாங்கனாலும் பெரிய ஒரு நிதிச்சுமையை வந்து குறைச்சு தொழிலை வந்து மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் சொல்றேன். ஓகே, சரி, உங்களுக்கு ஏதாவது இந்த பயிற்சிகளோ தகவல்களோ கூடுதலா இப்போ தேவைப்படுதா அல்லது நீங்க சஃபிஷியண்டா இருக்கீங்களா? எனக்கு பயிற்சிகள் தேவையில்லை. இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல நான் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன அந்த 205 தாண்டி, அதாவது என்னுடைய இது என்னன்னா ஜீரோ வேஸ்ட். அதாவது வழக்கமா வந்து ஒரு உற்பத்தி அப்படின்னு வரும்போது உற்பத்தி கழிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கழிவுல நான் வந்து என்னன்னா ஜீரோ வேஸ்ட்ங்கிறத கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஜீரோ வேஸ்டையும் தாண்டி சில இன்னும் வந்து வேற விதமான சில ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுகள் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்க எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி மீன் மதிப்பு கூட்டுதல் தொடர்பாகவும் உங்கள் நிறுவனம் தொடர்பான தகவல்களும் வழங்கி ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் என்ற நிறுவனத்திற்கு உங்கள் தகவல்களை வழங்கியமைக்காக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் உங்கள் நிறுவனம் ஆல்போல் செழித்து வளர்ந்திட எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே அமைந்துள்ள மிடாலம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள தாமஸ் சீ ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் திரு நன்மாறன் அவர்களுடன் நேர்காணல் நிகழ்ச்சி கண்டோம். தற்போது அவரது நிலையத்தில் உள்ள உணவு பதப்படுத்திட பயன்படுத்தப்படும் கருவிகளை பார்க்கலாம். இது என்னது? சார், இது வந்து பொட்டேட்டோ பீலர்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இதை வந்து ஜிஞ்சரும் பீல் பண்ணி. ஓஹோ, அந்த இது வேல்யூடட் ப்ராடக்ட் செய்யறதுக்கு தேவையான உபபொருட்கள். ஏன்னா இதுல மெயின் வந்து நமக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு ஊறுகாய் பொறுத்தளவுக்கு இஞ்சி பூண்டு உரிக்கிறது தான் வந்து பெரிய வேலையா இருக்கும். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸோ இதை வந்து ஜிஞ்சர் பீல் இது வந்து பல்க் பிரேக்கர்னு சொல்லி ஒரு மிஷின். பூண்டு வந்து உடைக்கிற அந்த தோல் எடுக்காது, முழுசா இருக்கு இல்லையா, அந்த பூண்டை தனித்தனி உடைச்சிடும். ஓகே, ஓகே. ஸோ இதில் வந்து உடைச்சிச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து பிரி பண்ணலாம். இது வந்து ட்ரையரு. உங்களுக்கு ட்ரையர் பொறுத்தளவுக்கு நம்ம அந்த உடைக்கிற பூண்டுல வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து சாப்பர் மெஷினு. எங்களுக்கு என்னன்னா நான் பண்ணுறதுல ஒரு வித்தியாசமான இது, அரைச்சி போடுறத விட ஸோ இதை வந்து சாப் பண்ணுறது பண்ணி போடுறது வந்து டேஸ்ட் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். சாப் பண்ணுறதுனா ஃபிஷ் இல்லை, அந்த நம்ம போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸை சாப். ஓகே, ஓகே. ஸோ சாப்பிங் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது, அதனால் இந்த சாப்பர் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இது நார்மலாக இருக்கக்கூடிய வெஜிடபிள் கட்டர். ஓகே. ஸோ நமக்கு இந்த
ஆனியன் இது மாதிரியான இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக, சில்லி ஆனியன் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக. இது மிக்ஸி. ஓகே. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே இதுதான், பட் வந்து இது பெருசு. அது ஒரு 15 கிலோ வரைக்கும் ஒரே நேரத்தில் போட முடியும். மசாலா வந்து பண்ணுறது, ஸ்பைசஸ் வந்து பவுடர் பண்ணுறதுக்காக. ஓகே. இது வந்து பவுச் மெஷின். சரி. பவுச்னா நம்ம வந்து நார்மலாக வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பேக்கிங்கில் தான் வரும். நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிங்கிள் யூஸரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 10 rupees பவுச் போடுறோம். ஓகே. ஸோ அந்த பவுச் வந்து பேக் பண்ணுறதுக்கான மிஷின். அந்த ரோல் வந்து அப்படி இது வழியாக வந்து அவுட்புட் வந்து இங்கே வந்துடும். சரி. பேக்கெட்டாக கீழே வரும். அந்த மெட்டீரியல் எதில் போடு? மெட்டீரியல் வந்து இந்த டப்பா இதில் வந்து ஃபில் பண்ணிடுவோம். சரி. ஸோ இது ரோலாகி எப்படி வரும்போது இங்கே ஓகே. ஓகே. இது என்ன பிரிண்டிங் என்ன பர்பஸ்? இது வந்து ஸ்டிக்கரிங் மிஷினும் லேபிள் இது பேட்ச் கோடிங் மிஷின். கோடிங். கோடிங் நம்ம எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் அடிப்போம் இல்லையா, ஐசிஎம்ஆ இதெல்லாம். ஸோ இதில் வந்து ரோல் ஸ்டிக்கர் வந்து நம்ம போட்டோம்னா அதுவே பாட்டிலில் ஒட்டிட்டு இதை வந்து அடிச்சு பாட்டிலில் அதுவே ஒட்டிடும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஒட்டி பேட்ச் கோடும் அடிச்சு கொடுக்கும். இது என்ன காஸ்ட் ஆகுது இந்த மிஷின்? இது 2.5 lakhs. இது வந்து மேனுவல் பேட்ச் கோட் மிஷின். ஸோ மேனுவலாகவும் நம்ம சின்ன அளவில் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஹேண்ட் சீலிங் அந்த பேட்ச் கோடிங் மிஷின். ஓகே. ஓகே. அது சரி. வேற இங்கே வந்து இது இண்டக்ஷன் சீலர்னு சொல்லுவோம். இது வந்து பாட்டிலில் வந்து கேப் சீல் பண்ணுவோம் இல்லையா, பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய. சரி. இண்டக்ஷன் சீலர் இதை பண்ணிட்டு தான் அடுத்தது வந்து ஸ்டிக்கரிங் போகும். ஆக்சுவலாக இதுதான் வந்து ப்ரைஸிங் வந்து பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணலை. இது வந்து மசாலா இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரீசிங் ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய ரெடி டு குக் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிற அப்படியே வந்து இங்கே ஸ்டோர் பண்ணோம். இங்கே -80 டிகிரியில் நம்ம ரூமே இந்த உள்ள மட்டும் ப்ராடக்ட் வந்து -80 அப்படி அதில் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லது ஸ்டோர் பண்ண. நம்ம இது வந்து ஒரு 3 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஓகே. பட் என்னன்னா 3 months வரைக்கும் வைக்கிறதுக்கான தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து தேவை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 weekல வந்து காலி ஆகிடுது. அது பண்ண முடியாது. சரி. இது வந்து அடுப்பு. ஓகே. அடுப்பு. சரி. இதில் ஒரு 100 கிலோ விறகு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 கிலோ சாம்பல் தான் வரும். ஓஹோ. ஒரு 99% வந்து பேர்ன் ஆகிடும். அந்த மாதிரி வருது. சரி. ஏன்னா நம்ம கேஸ் வந்து ரொம்ப அதிகம் ஆகும் கமர்ஷியல் அப்படிங்கிறதுனால. சரி. நம்ம ஒரு விறகு அடுப்பு வந்து போடணும். இன்னொன்று இதில் புகை கறி அந்த மாதிரிலாம் வராது. அதனால இந்த இதை எடுத்துருக்கோம். சரி. சரி. தற்போது இந்த நிகழ்ச்சி நடத்திட எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடனே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முன்னாள் தோட்டக்கலை இணை இயக்குனர் திரு என் பாலகிருஷ்ணன் அவர்களது கருத்துக்களை பார்ப்போம். தற்போது ஓய்வு பெற்ற தோட்டக்கலை இணை இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாடுவார்கள். சார் ப்ளீஸ். வணக்கம் சார். நம்ம இப்போ இதுவரை நம்ம உங்களுடைய மீன், அதாவது மீன் பதப்படுத்தும் இந்த நம்ம ஃபேக்ட்ரி வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடும். மதிப்பு கொடுத்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மீன் வந்து உங்களுக்கு இந்த மதிப்பு கூட்டுதலுக்கு தேவையான மீன் வந்து நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஹார்பர்லேருந்து எடுப்போம். அப்புறம் கோவளம்னு ஒரு கிராமம், மீனவ கிராமம் இருக்குது, அங்கேருந்து எடுப்போம். மணக்குடிங்கிற கிராமத்துலேருந்து எடுப்போம். இல்லை முட்டம் ஹார்பர் இருக்குது, அங்கேருந்து எடுப்போம். குளச்சல் ஹார்பர் இல்லை தேங்காய்பட்டினம் ஹார்பர். 210 உபப்பொருட்கள் வந்து நீங்கள் இதில் வந்து தயாரிச்சிட்ருக்கீங்க. இந்த உபப்பொருட்களில் வந்து நீங்கள் என்னென்ன மீன், என்னென்ன ரகம் மீன் இருக்குல்ல? ஆமாம். இப்போ நெத்தலி, சாலை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஊரில்.
நீங்கள் அதில் எந்தெந்த வெரைட்டி மீனை வந்து நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு லாபகரமாக இருக்க மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கல்ல? இப்போ நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நெத்தலி மீன், சால மீன், கொழுசால மீன், ஐல மீன், கணவாய், சூர மீன், நண்டு, இறாலு, அப்புறம் சிப்பின்னு சொல்லுவோம், தோடுன்னு சொல்லுவோம், அது ஆளி, வேற கிளாத்தி மீன் சொல்லுவோம், இங்கே ஆங்கிலத்தில் ட்ரிகர் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் அது. அப்புறம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் சொல்கிறது வந்து நெய் மீன் அப்படின்னு சொல்லுவோம், அது வெளியே சொல்லணும் வஞ்சிரம்னு சொல்லுவாங்க, இல்லை சீலான்னு சொல்லுவாங்க. இந்த வகை மீன்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரக மீன்கள் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சார் சொல்கிறீங்க, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 1 டன் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம இதை கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து உத்தேசம் நீங்கள் எத்தனை டன் கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்கும்? இப்போ நாங்கள் வந்து முதல்ல பண்ணிகிட்டு இருந்தது 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது இன்க்ரீடியன்ஸு மீன் வந்து ஒரு கிலோ அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் 1 கிலோ அந்த ரேஞ்சில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 1:3 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு இப்போ ஒரு 1000 கிலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3000 கிலோ வரைக்கும் நம்ம மீன்கள் வந்து தேவைப்படும். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க உங்களுக்கு ஒன்று 2 பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே 500 மீட்டருக்கு உள்ளதான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மின் வசதி எல்லாம் கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து 500 மீட்டருக்கு அவங்க வந்து வெளியில் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வந்து அவங்க கம்பெனி ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறீங்க. இதில் என்ன சிரமம் இருக்குது அப்படின்னா அந்த கூடுதலான வந்து மின் கட்டண சுமை வந்து எங்களுக்கு வரும். ஏன்னா அதை ஓட்டுறதுக்கும் நமக்கு லாபமும் கணக்கு பார்த்தோம்னா நமக்கு லாபம் மிஞ்சாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே அதை இயக்காமல் இது வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போய் நம்ம ஓரளவுக்கு இதை வந்து அவங்க அரசாங்கம் முடிவு பண்ணியாச்சுன்னா மக்களுக்கு பண்ண முடியும். இப்போ அரசு வந்து தொழில் நிறுவனத்தை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லுது, மீனவர்களுக்கான வாய்ப்புகளை தரோன்னு சொல்கிறோன்னா அந்த திட்டங்களாக வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து சில கட்டுப்பாடுகளை விதித்து வைக்கும்போது எங்களால் வந்து அதை செய்ய முடியாதுங்கிறது தான் இருக்கிற தடை. சரி, இப்போ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் இப்போ நல்ல இந்த ஊப்பொருட்கள் பயன்படுத்திட்டுருக்கீங்க, தயாரிச்சுட்ருக்கீங்க. அதாவது இதில் வந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் வந்து ஏதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை, அதாவது பொதுவாக இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மார்க்கெட்டில் போனால் கூட அதில் வந்து கழிவுகளை வந்து குப்பை கிடங்கில் தான் போட்டு கழிவாக மாற்றுறாங்க. இப்போ என்னுடைய திட்டம் அப்படின்னா 0 வேஸ்ட்டு அப்படி தான், பூஜ்ய கழிவு அப்படிங்கிறது தான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு மீன் எடுக்கிறோம் அப்படின்னா 30-40% கழிவு வரும். அந்த 30-40% கழிவு வந்து நம்ம மீன் அமிலமாக தயாரிக்கிறதா வந்து திட்டமிடுறோம். ஒன்று. இன்னொன்று, மீன் கழுவுற தண்ணியும் கழிவு தான், அதுவும் ஒரு வகையில் வந்து கழிவாக தான் போகும். இப்போ அதையுமே நம்ம வந்து திரவ உரமாக வந்து இதனால பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு எதுவுமே இருக்காது. இருக்காது. ஏன்னா அதை வந்து இன்னொரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தான் நம்ம வந்து மாற்றுறோம். சரி சார், நன்றிங்க சார். ஆமாம், மேக்ரல் ஸ்காட்னா கொழுசால, இந்தியன் மேக்ரல்னா ஐல, சூனா சூரை, ஆன்சோவினா நெத்தலி, சார்டின் வந்து கண்டிப்பா. இதுவரை வேல்யூ அடிஷன் ஆஃப் ஃபிஷ், அதாவது மீன் மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி என்பது தொடர்பான நேர்காணல் நிகழ்ச்சியினை பார்த்தோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தகவல்களை வழங்கியவர் திரு நன்மாறன் அவர்கள். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகில் அமைந்துள்ள மிடாலம் என்ற கிராமத்தில் தாமஸ் சீ ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி நடத்தி வருகிறார். நன்றி.